இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சில்க் த்ரெட் வச்சு எப்படி லீஃப் டிசைன் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லீஃப் ஷேப்ல ஒரு வரைஞ்சுக்கோங்க, ஒரு டிராயிங் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டிராயிங் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் லீஃப் ஷேப்ல. அதுக்கப்புறமா சில்க் த்ரெட் எப்பயும் போல மிஷின் த்ரெட் எப்படி நம்ம ரெண்டா மடிப்போமோ அதே மாதிரி இதே ரெண்டா மடிச்சு முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டா மடிச்சதுக்கு அப்புறமா இந்த லீஃப் டிசைன் போட்டுருக்கோங்களா, அதுல ஃபர்ஸ்ட் அவுட்லைன் போடுவோம். சில்க் த்ரெட்ல செயின் ஸ்டிச் போட்டு எப்படி பண்ணுவோமோ அதே சேம் ப்ராசஸ்ல தான் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு குட்டியை ஒன்று எடுத்துக்கோங்க, செயின் ஸ்டிச் போடுங்க. சேம் இதே ப்ராசஸ் தான் எல்லா இருக்குமே. அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னா ஸ்டிச்சஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், ஷேப் மாறாமல் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க ஃபுல்லாகவே. இந்த லீஃப் நீங்கள் எவ்வளோ தூரம் வரைஞ்சி வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செயின் ஸ்டிச் போடுங்க. இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. செயின் ஸ்டிச் போட்டு லீஃப் எங்கே முடியுதோ அங்கே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஃபுல்லாக ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சில் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா லீஃப் டிசைன் ஃபில்லிங் எப்படி பண்ணுவோங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட் லீஃப்க்கு அவுட்லைன் போட்டுக்கோங்க, செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் சில்க் த்ரெட் எடுத்து ரெண்டாக மடிச்சு நாட் போட்டுக்கோங்க. அவுட்லைன்ஸ்லாம் என்ன கலர் த்ரெட்ல கொடுத்தீங்களோ அதே சேம் கலர் த்ரெட்ல தான் லீஃபும் ஸ்டிச் பண்ண போகிறோம். வாங்க இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு இந்த அவுட்லைன் போட்டிங்களா, அதுக்கு இந்த பக்கமாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. எடுத்து இந்த இடத்துல இந்த அவுட்லைனுக்குள்ள ஒரு குட்டி ஸ்டிச், இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போடுங்க. கிராஸாக கொண்டு போகணும். அதுக்கப்புறம் இந்த லைனுக்கு அடுத்ததாக ஒரு ஸ்டிச்சு, மறுபடியும் அங்கேருந்து இங்கே இந்த லைன் ஃபுல்லாக இந்த இடத்துல போட்டதுக்கப்புறம் இந்த லைனை தாண்டி ஒரு ஸ்டிச். இப்போ இங்கேருந்து த்ரெட் எடுத்து இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு, இந்த லைனுக்கு வெளியில் இல்லை, இந்த லீஃப்குள்ளார ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் வெளியில் ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு லாங் ஸ்டிச் லீஃப்குள்ளேயே, அதுக்கப்புறமா அந்த லீஃப் வெளியே ஒரு குட்டி ஸ்டிச், அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு லாங் ஸ்டிச், ஷார்ட்டு லாங் அந்த மாதிரி ஏதாவது ஸ்டிச் பண்ணணும். ஆனால் கிராஸாக ஸ்டிச் பண்ணுங்க, ஸ்டிச்சஸ் கிராஸாக போடுங்க. அப்போ தான் இந்த லீஃப் டிசைன் நல்லா அழகாக தெரியும். கொஞ்சம் பொறுமையாகவே போடுங்க, சில்க் த்ரெட்டாக இருந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகவே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஃபஸ்ட்டு லீஃப் டிசைனுக்கு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அவுட்லைனுக்கு இந்த பக்கம் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல இங்கேருந்து இந்த இடத்துல ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு இந்த லாங் ஸ்டிச் போடுங்க. இந்த அவுட்லைனுக்கு அந்த பக்கம் ஒரு வெளியில் ஒரு ஸ்டிச் போடுங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து அவுட்லைனுக்குள்ளார ஒரு ஸ்டிச், அவுட்லைன் வெளியே ஒரு ஸ்டிச், இங்கேருந்து அவுட்லைனுக்குள்ள ஒரு ஸ்டிச், வெளியே ஒரு ஸ்டிச், அப்படியே லாங் ஷார்ட் அதே மாதிரி போட்டுட்டே இருக்கும். இப்போ லீஃப் ஃபில் பண்ணிட்டு இந்த லீஃப் டிசைன் எப்படி இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சில்க் த்ரெட்ல அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஜிக்ஸாக் பேட்டர்ல ஷார்ட் லாங் அப்படி ஸ்டிச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கிராஸ் ஸ்டிச்ல லீஃப் வந்துடும். எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் லீஃப் டிசைன் ட்ரா பண்ணுங்க, செயின் ஸ்டிச் போட்டு சில்க் த்ரெட் வச்சு நீங்க ஃபுல்லா அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இங்க இந்த இடத்துல ஒரு குட்டி ஸ்டிச்சிங் போட்டு அதுக்கப்புறம் ஒரு லாங், அதுக்கப்புறம் ஷார்ட், அதுக்கப்புறம் லாங் ஷார்ட் அதே மாதிரி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி லீஃப் டிசைன் கிராஸ் டிசைன் வந்துடும். இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லாவும் அழகாவும் இருக்கும். டிசைன்லேயே சைட்ல எல்லாம் பீட் ஒர்க் பண்ணா எப்படி இருக்கும் பார்க்கலாம். கட் பீட் ஒர்க்கும் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஜரி ஒர்க்கும் பண்ணலாம். இல்லைனா நீங்க சில்க் த்ரெட்லேயே மறுபடியும் எப்படி செயின் ஸ்டிச் போட்டு உள்ள அந்த லீஃப் போடுற முன்னாடி போட்டிங்களோ அதுக்கப்புறமும் இந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச்லாம் போட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஜரிலையும் போடலாம், சுகர் பீட்ல போடலாம், 3mm பீட்ல போடலாம். நான் இப்போ வந்து இதுக்கு சுகர் பீட் வச்சு டிசைன் பண்றது எப்படிங்கிறது காட்டுறேன். எடுத்து ரெண்டா முடிச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி டபுள் கலர் நூல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து இந்த பிங்க் கலர் ஃபேப்ரிக் பிங்க் கலர் நூல்லையே மிஷின் நூல் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணி போடலாம். இல்ல அப்படின்னா ஆரி ஒர்க்கு நூல் இருக்கு, அதை கூட எடுத்து நீங்க ஸ்டிச்சஸ் போடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு இதில் வந்து நம்ம சுகர் பீட் வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத சொல்கிறோம். மிஷின் த்ரெட் எடுத்து ரெண்டா முடிச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு கலர் டிஃபரன்ஸ் தெரியணும், ஸ்டிச்சஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ல நூல் எடுத்துக்கேன். நீங்கள் வந்து இந்த பிங்க் கலர் த்ரெட்லேயே போடலாம், அப்படி இல்லைனா ஆரி ஒர்க்கு நரம்பு இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி கூட போடலாம். இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேங்கிறத பாருங்க. எப்பயும் போல லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம், சேம் அதே ப்ராசஸ் தான். இதுக்கு தனியாக இப்படி தான் ஸ்டிச்சஸ் போடணும், அப்படி ஸ்டிச்சஸ் போடணும் எதுவும் கிடையாது. எப்பயும் நம்ம செயின் ஸ்டிச் போட்டு சுகர் பீடையும் 3mm பீட் லோட் பண்ணுவோம், அதே சேம் ப்ராசஸ் தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா சுகர் பீட் எடுத்து 2 லோட் பண்ணுறேன். லோட் பண்ணி ஒரு குட்டி ஸ்டிச். இது கட் பீட்ல கூட இந்த லீஃப்லாம் டிசைன் பண்ணலாம், ஜரியில பண்ணாலும் அழகா இருக்கும். நம்ம எப்படி பண்ற டிசைன் பண்ணாலும் இந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்கும்போது பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும். த்ரெட் போட்டிருக்கும் போது சில்க் த்ரெட்ல நம்ம டிசைன் பண்ணிருக்கும்போது கூட இவ்வளவு அழகா இல்ல, பீட் ஒர்க் பண்ணோன்னு இன்னும் கொஞ்சம் அழகா எங்கன்ஸ்டா தெரியுதா. இந்த மாதிரி பீட் ஒர்க் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டே வந்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். எல்லா த்ரெட் ஒர்க்லயுமே பீட் ஒர்க், ஜரி ஒர்க் இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா இன்னும் பார்க்க கொஞ்சம் அழகா தெரியும். இவ்வளோ தான் பார்க்க இப்படி அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு இந்த த்ரெட்ல ஒர்க் பண்ணிருந்தபோது பார்க்க லீஃப் டிசைன் மாதிரி ஓகேவா தான் இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி சுகர் பீட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்குல்ல. இதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் லீஃப் போட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வேறு ஏதாவது ஒரு டிசைன் போட்டு இந்த மாதிரியே ஒர்க் அவுட் பண்ணுங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.